தொழுவோம் புகழ் பலியா. அன்பின் திருக்குலமே இறையேசுவின் அரியணையே, எழுவோம் ஒரு மனதாய் கூடி தொழுவோம் புகழ் பலியா. இறை குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய திருப்பாதம் புதன்கிழமை ஆகிய இன்றைய தினம் நாம் அனைவரும் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரும் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக நமக்கு கொடுக்கக்கூடிய படிப்பினை என்ன என்றால், நாம் அனைவருமே ஒன்றிணைந்து இருக்க வேண்டும், இறையரசு பணியை ஒன்றிணைந்து செய்ய வேண்டும். ஆண்டவர் இந்த மன்னகத்தில் செய்த பணிகள் எல்லாவற்றையுமே நாம் அவரிடமிருந்து கற்றுக்கொண்டு அதை செய்யக்கூடிய மனிதர்களாக மாற வேண்டும் என்கின்ற அழைப்பு கொடுக்கிறது. தம்மோடு இருப்பதற்கு, தம்மிடமிருந்து கற்றுக்கொள்வதற்காக, தம்மை போல் பணி செய்வதற்காக திருத்தூதர்களை அழைத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் எல்லோரையுமே பெயர் சொல்லி அழைக்கிறார். அவரோடு இருப்பதற்கு, அவரிடமிருந்து கற்றுக்கொள்வதற்கு, அவரை போல பணி செய்வதற்கு எல்லோரையுமே அழைக்கக்கூடிய இந்த நாளிலே நாம் அனைவரும் நம்முடைய பொருட்களையும் உணர்ந்து சரிவர நம்முடைய பணிகளை செய்ய இறை அருளை வேண்டி நாம் ஜெபிப்போம். எவ்வாறு அன்னையானவள் தான் அழைக்கப்பட்டதனுடைய மேன்மையினை உணர்ந்து ஆண்டவரின் தாயாக, அகில உலகத்தினுடைய தாயாக, இறைவனின் தாயாக இருந்தது போல இறை மக்களாகிய நாம் அனைவரும் ஆண்டவருக்கு உகந்த பணிகளை இந்த மன்னகத்திலே செய்து வாழுவோம் என்கின்ற எண்ணத்தோடு இந்த கல்வாரி பலியிலே நாம் பக்தியோடு ஜெபிப்போம். கூடி வந்திருக்கக்கூடிய நம் எல்லாருடைய கருத்துகளுக்காக இந்த திருப்பலியில் நாம் பக்தியோடு ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள நாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா,
உம்மடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகள செய்தருளும். என்றும் கனியான மாட்சி நிறைந்த இடைவிடா சகாய தாயின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களிலிருந்து விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை உணர்ந்து கொள்ளவும் எங்களுக்கு அருள்வாயாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை கொண்டாடுகின்றோம். முதல் வாசகம். நம் சகோதரனை முன்னிட்டு இப்பொழுது நாம் தண்டிக்கப்படுகிறோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். எகிப்து நாடு முழுவதும் பஞ்சம் வந்தபோது மக்கள் பார்வோனிடம் வந்து ஓலமிட்டனர். பார்வோன் எகிப்தியர் அனைவரையும் நோக்கி, யோசேப்பிடம் செல்லுங்கள், அவர் சொல்வதையும் செய்யுங்கள் என்று கூறினான். நாடு முழுவதும் பஞ்சம் பரவிய பொழுது யோசேப்பு களஞ்சியங்களை திறந்து எகிப்தியர்களுக்கு தானியங்களை விற்குமாறு செய்தார். ஏனெனில் எகிப்து நாட்டில் பஞ்சம் கடுமையாய் இருந்தது. உலகெங்கும் கொடும் பஞ்சம் நிலவியது. அனைத்து நாட்டு மக்களும் யோசேப்பு தானியம் வாங்க எகிப்திற்கு வந்தார்கள். கானான் நாட்டிலும் பஞ்சம் நிலவியதால் அங்கிருந்து தானியம் வாங்க சென்ற மற்றவர்களோடு இஸ்ரேலின் புதல்வர்களும் சேர்ந்து சென்றனர். அப்பொழுது யோசேப்பு நாட்டுக்கு ஆளுநராய் இருந்து மக்கள் அனைவரும் தானியமிற்கும் அதிகாரம் பெற்றிருந்தார். எனவே அவருடைய சகோதரர்கள் வந்து தரை மட்டும் தாழ்ந்து யோசேப்பை வணங்கினார்கள். யோசேப்பு தம் சகோதரர்களை அடையாளம் கண்டு கொண்டார். ஆயினும் அவர்களை அறியாதோர் போல கடுமையாக அவர்களிடம் பேசி, நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று வினவினார். அவர்களோ, நாங்கள் கானான் நாட்டிலிருந்து உணவுப் பொருள் வாங்க வந்திருக்கிறோம் என்று பதில் கூறினார்கள். பின்னர் அவர் அவர்களை 3 நாள் காவலில் வைத்தார். 3ஆம் நாள் யோசேப்பு அவர்களை நோக்கி, நான் சொல்கிறபடி செய்யுங்கள், செய்தால் பிழைக்கலாம். ஏனெனில் நான் கடவுளுக்கு அஞ்சுபவன். நீங்கள் குற்றமற்றவர்கள் ஆனால் சகோதராகிய உங்களில் ஒருவன் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கட்டும். மற்றவர்கள் புறப்பட்டு பஞ்சத்தால் வாடும் உங்கள் குடும்பங்களுக்கு தானியங்கள் கொண்டு போகலாம். உங்கள் இளைய சகோதரனை என்னிடம் அழைத்து வாருங்கள். அப்பொழுது நீங்கள் கூறியது உண்மை என்று விளங்கும். நீங்களும் சாவுக்கு உள்ளாக மாட்டீர்கள் என்றார். அவர்களும் அப்படியே செய்தனர். அப்பொழுது அவர்கள் ஒருவர் மற்றவரிடம், உண்மையாகவே நம் சகோதரனை முன்னிட்டே இப்பொழுது நான் தண்டிக்கப்படுகிறோம். தன் உயிருக்காக எவ்வளவு துயரத்துடன் நம்மிடம் கெஞ்சி மன்றாடினான். நாமோ அவனுக்கு செவி சாய்க்கவில்லை. நமக்கு இத்துன்பம் ஏற்பட்டதற்கு அதுவே காரணம் என்று சொல்லி கொண்டனர். அப்பொழுது ரூபன் மற்றவரிடம், பையனுக்கு எத்தியும் இழைக்காதீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? நீங்களோ செவி கொடுக்கவில்லை. இதோ அவனது இரத்தம் நம்மிடம் ஈடு கேட்கிறது என்றார். யோசேப்பு மொழிபெயர்ப்பாளன் மூலம் அவர்களுடன் பேசியதால் தாங்கள் சொன்னது அவருக்கு தெரியும் என்று அவர்கள் அறியவில்லை. அப்பொழுது அவர் அவர்களிடம் ஒதுங்கி சென்று அழுதார். பின்பு திரும்பி வந்து அவர்களோடு பேசுகையில் சிமியோனை பிடித்து அவர்கள் கண்முன்னே அவன் ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் சேர்ந்து பாட வேண்டிய பதிலுரை திருப்பாடல் 33. உம்மையே நம்பும் எங்கள் மீது உமது பேரன்பு இருப்பதாக. உம்மையே நம்பும் எங்கள் மீது உமது பேரன்பு இருப்பதாக. உம்மையே நம்பும் எங்கள் மீது
உமது பேரன்பு இருப்பதாக. உம்மையே நம்பும் எங்கள் மீது உமது பேரன்பு இருப்பதாக. யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பதிநரம்பு யாழினால் அவரை புகழ் பாடுங்கள். புத்தம்புது பாடல் ஒன்றை அவருக்கு பாடுங்கள். திறம்பட இசைத்து மகிழ்ச்சி குரல் எழுப்புங்கள். உம்மையே நம்பும் எங்கள் மீது உமது பேரன்பு இருப்பதாக. வேற்றினத்தாரின் திட்டங்களை ஆண்டவர் முறியடிக்கின்றார். மக்களினத்தாரின் எண்ணங்களை குலைத்து விடுகின்றார். ஆண்டவரின் எண்ணங்களோ என்றென்றும் நிலைத்திருக்கும். அவரது உள்ளத்தின் திட்டங்கள் தலைமுறை தலைமுறையாய் நீடித்திருக்கும். உம்மையே நம்பும் எங்கள் மீது உமது பேரன்பு இருப்பதாக. உம்மையே நம்பும் எங்கள் மீது உமது பேரன்பு இருப்பதாக. Alleluia, 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 Alleluia. இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி பிரிவு 10 இறை வசனங்கள் 1 முதல் 7 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். அத்திருத்தூதர் 12 பெயர்கள் பின்வருமாறு. முதலாவது பேதுரு என்னும் சீமோன், அடுத்து அவருடைய சகோதரர் அந்திரேயா, செபதேயுவின் மகன் யாக்கோபு, அவருடைய சகோதரர் யோவான், பிலிப்பு, பர்த்தலமேயு, துமா, வரி தண்டனவராகிய மத்தேயு, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, ததேயு, தீவிரவாதியாக இருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாசு இஸ்காரியோ. இயேசு இந்த 12 அனுப்பிய போது அவர்களுக்கு அறிவுரையாக கூறியது. நுழைய வேண்டாம், செல்லுங்கள். அப்படியும் போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே,
5 வயதில் சகோதர சகோதரிகளாக இருக்கக்கூடியவர்கள், அண்ணன் தம்பிகளாக இருக்கக்கூடியவர்கள் 10 வயதில் பங்காளிகளாக மாறி போகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அதாவது 5 வயது வரை ஒன்றிணைந்து வாழக்கூடிய அண்ணன் தம்பிகள் 10 ஆன உடனேயே பங்காளி சண்டைகள் போட்டுக்கொண்டு பிரிந்து செல்லுகிறார்கள் என்று சொல்லுவார்கள். அடுத்தவருக்காக வாழுவது என்பது கூட எளிதாக இருக்கிறது. ஆனால் அடுத்தவரோடு இணைந்து வாழுவது என்பது மிகவும் கடினமாகவே இருக்கிறது என்பதனை நம்முடைய அன்றாட வாழ்விலே நடக்கக்கூடிய நிகழ்வுகளின் வழியாக நாம் அறிந்திருக்கலாம். அன்புக்குரியவர்களே, மனிதர்களாகிய நம் அனைவருடைய மனப்பான்மை இப்படியாக இருக்க, அதாவது யாரோடும் ஒன்றிணைந்து இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, எனக்கு பிடித்தால் நான் சேர்ந்திருப்பேன், எனக்கு பிடிக்கவில்லை என்றால் விலகி இருப்பேன் என்கின்ற மனப்பான்மையோடு வாழக்கூடிய நமக்கு இன்றைய 2 வாசகங்கள் வழியாக ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அழைப்பு என்ன என்றால், ஒன்றிணைந்து பணி செய்ய வேண்டும், ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும், ஆண்டவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய பணிகளை நாமும் இந்த மண்ணகத்திலே செய்ய வேண்டும் என்பதனை உணர்ந்தவர்களாக வாழத்தான் அன்னையினுடைய மகர்களாக இருக்கக்கூடிய எல்லோருக்குமே ஆண்டவர் அழைப்பாக கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, நற்செய்தி வாசகத்திலே திருத்தூதர்கள் 12 பேரை நாம் கேட்டோம். திருத்தூதர்கள் 12 பேருமே 12 நிலைகளிலிருந்து வந்தவர், 12 குடும்பத்தை சார்ந்தவர்கள், பல்வேறு நிலைகளிலே வாழ்ந்தவர்கள், வெவ்வேறு தொழிலை செய்து கொண்டிருந்தவர்கள். யாரையெல்லாம் ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்தாரோ உடனடியாக அன்புக்குரியவர்கள் அவர்கள் தங்கள் பிறந்த குடும்பத்தின் பின்னணியை விட்டுவிட்டு, தாங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலை விட்டுவிட்டு, தாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை விட்டுவிட்டு, எல்லாவற்றையுமே விட்டுவிட்டு ஆண்டவரை பின்தொடர்கிறார்கள். அந்த தொடர்கின்ற நிலையிலே அவர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை என்ன என்றால், அவர்கள் ஆண்டவர் சொல்வதை கேட்டுக்கொள்கிறார்கள், ஆண்டவரிடமிருந்து கற்றுக்கொள்ளுகிறார்கள். அவை எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்கள் ஒன்றிணைந்து செயல்படுகிறார்கள். அவரிடம் ஒரு சில நேரங்களிலே யார் பெரியவர் என்கின்ற பேச்சு வருகின்ற போது கூட ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது, நீங்கள் அனைவர் ஒன்றிணைந்து செய்ய வேண்டும். யார் பெரியவர் யார் சிறியவர் உங்கள் மத்தியிலே இருக்கக்கூடாது என்று சொன்ன பொழுது உடனடியாக அந்த அறிவுரையை ஏற்றுக்கொண்டு தங்களிடம் இருக்கக்கூடிய பிளவுகளையும் தங்களிடம் இருந்த அந்த யார் பெரியவன் என்கின்ற மனப்பான்மையையும் நீக்கிவிட்டு அனைவரும் ஒன்றிணைந்து இருக்க வேண்டும் என்கின்ற உறுதிப்பாட்டோடு வாழுகிறார்கள் திருத்தூதர்கள். ஆகவே இந்த 12 திருத்தூதர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான பண்பு நலன் என்ன என்றால், இவர்கள் எவ்வாறு ஒன்றிணைந்து இருந்தார்களோ, சண்டை சச்சரவுகளை நீக்கிவிட்டு இருந்தார்களோ, மனத்தாங்கள் வருகின்ற பொழுது அந்த மனத்தாங்களை நீக்கிவிட்டு இருந்தார்களோ, தங்களிடையே யார் பெரியவர் யார் சிறியவர் என்கின்ற விவாதங்கள் எல்லாவற்றையுமே முழுமையாக நீக்கிவிட்டு ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும், நாம் அனைவரும் ஒன்றித்திருக்க வேண்டும் என்கின்ற உணர்வோடு இருந்தார்களோ, கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நாம், அன்னையினுடைய பக்தர்களாக இருக்கக்கூடிய நாம் அனைவருமே நம்மிடம் இருக்கக்கூடிய வேறுபாடுகளையும் பாகுபாடுகளையும் மன வருத்தத்தையும் நீக்கிவிட்டு இணைந்து வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற அழைப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதே வேளையிலே அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்ட நிகழ்வும் அதுதான். யோசேப்பை அவரோடு கூட பிறந்த சகோதரர்கள் எல்லோருமே வெறுக்கிறார்கள், அவரை வியாபாரிகளுக்கு விற்றுவிடுகிறார்கள். விற்றுவிட்டு கடைசியிலே அன்புக்குரியவர்களே, பஞ்சம் என்று ஒரு நிலை வருகின்ற பொழுது யோசேப்புவிடம் போய் தஞ்சம் அடைகின்ற பொழுது யோசேப்பு அவர்களை அரவணைத்து கொண்டு அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய பஞ்சத்தை போக்குவதற்காக, வறட்சியை போக்குவதற்காக மீண்டுமாக தன்னுடைய சகோதரர்களோடும் தன்னுடைய தந்தையோடும் இணைந்து வாழுவதற்காக முயற்சிகளை அப்படி என்றால் அன்புக்குரியவர்களே, மண்ணகத்தில் மனிதர்களாக வாழக்கூடிய நாம் பிளவுகளை நிறுத்தி கொண்டு நாம் நம்மிடையே
இணைந்து வாழ்ந்தோம் என்றால் அந்த வாழ்க்கை இறைவனுக்கு உகந்த வாழ்க்கையாக இருக்க முடியாது என்பதனை ஆண்டவர் கற்றுக்கொண்டு எல்லாரும் இணைந்திருப்பதுதான் நலம், எல்லாரும் இணைந்திருப்பதுதான் நல்லதொரு வாழ்க்கை, எல்லாரும் இணைந்த நிலையிலே வாழுவதுதான் உண்மையான அர்த்தமுள்ள வாழ்வு என்பதனை கற்றுக் கொடுக்கக்கூடியவராக நம் ஆண்டவர் இருக்கிறார். ஆகவே அன்னையினுடைய பக்தர்களாகிய நாம் அனைவருக்குமே ஆண்டவர் கொடுக்கக்கூடிய முதல் படிப்பினையே என்ன என்றால், நீங்கள் உங்களிடம் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை தகர்த்துவிட்டு, பொருளாதார பின்னணியை தவிர்த்துவிட்டு, யார் பெரியவன் என்கின்ற நிலையை எல்லாம் விட்டுவிட்டு எல்லாம் ஒன்றிணைந்து இருங்கள். கடவுளினுடைய பெயரால் ஒன்றிணைய வேண்டும் என்கின்ற அழைப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஒன்றிணைந்து வந்து அன்புக்குரியவர்களே நாம் எதை செய்ய வேண்டும்? அதைத்தான் நற்செய்தி வாசகம் தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒன்றிணைந்து ஆண்டவரோடு தங்கி இருந்து ஆண்டவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய போதனைகளை கற்றுக்கொண்டு அதை இறையரசு இந்த மன்னகத்தை செய்ய வேண்டும். ஆண்டவரிடமிருந்து அனுபவித்ததை அடுத்தவருக்கு கொடுக்கக்கூடியவர்களாக, தீய சக்திகளை விரட்டுவதற்கான வல்லமையை ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்டு தீய சக்திகளை விரட்டி அடிக்கக்கூடிய உரிமையை பெற்றுக்கொண்டு வாழக்கூடிய நபர்களாக நாம் அனைவருமே இருக்க வேண்டும் என்ற அழைப்பு நம் எல்லோருக்குமே கொடுக்கப்படுகிறது. ஆகவே ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும், சண்டை சச்சரவுகளை நீக்கிவிட வேண்டும், மன வருத்தங்களையும் மனதாங்கல்களையும் நீக்கிவிட வேண்டும். இவை எல்லாவற்றையுமே நீக்கிவிட்டு ஒன்றிணைந்து வாழ்ந்து, இரண்டாவதாக ஆண்டவர் கொடுக்கக்கூடிய பணிகளை இந்த மன்னகத்திலே நாம் அனைவருமே செய்து வாழுகின்ற பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் அனைவரும் மாற முடியும் என்பதனை உணர்ந்தவர்களாக வாழ இறையருள் வேண்டி ஜெபிப்போம். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஏற்றருளும் தெய்வமே, எளிய தருகின்ற காணிக்கையே, ஏற்றருளும் தெய்வமே, எளியவர் தருகின்ற காணிக்கையே. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நன்களுக்காகவும் உமது கைகளினின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலி பொருட்களோடு மக்களாகி எங்களுடைய மன்றாட்டுக்களை ஏற்றருளவுமை வேண்டுகின்றோம். இவ்வாறும் திருமகனின் தாயான இடைவிடா சகாய தாயின் பரிந்துரையால் எங்களுடைய எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்கு உரியவர் என அறிக்கையிடுவதும் மிக சிறப்பாக இடைவிடா சகாய தாய்க்கு நவநாள் எடுத்து கொண்டாடும் இந்நாளில் அவருடைய நன்றி புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளேன். சிறப்பாக உம் அடியாரின் தாழ்நிலையை கண்ணோற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராமும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றேன்.
அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழுகின்றன. அவர்களோடு எங்களுடைய குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் தாழ்மையின் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து எக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவாகும். அவர் பாடுபடுவலும் கணிந்து தம்மை கையொழித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையொழிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர் தொழும் எதிர்நோடு துயில் கொண்டுள்ள எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். கூடை வந்து ஜெபிக்கக்கூடிய எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். குறிப்பாக இடைவிடா சகாய தாயினுடைய பரிந்துரை ஜெபத்தை வேண்டி வந்து இந்த அதிகாலை வேளையிலே தங்களுடைய வாழ்வில் அற்புதங்கள் நடக்க வேண்டும், தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய மன வருத்தங்கள் நீங்க வேண்டும் என்கின்ற நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நிறைவாக ஆசிர்வதித்தருளும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்றிருக்கக்கூடிய நாம் அனைவருமே கரங்களை விரைத்து கண்களை மூடி உண்மையாகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் அற்புதத்தை இன்றைய நாளிலே செய்து காட்டுவார் என்கின்ற நம்பிக்கையோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்களுடைய பாவங்களை பாராமல் உம்மீது நாங்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும், எங்கள் குடும்பங்களிலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும், எங்களுக்கெல்லாம் நல்ல உடல் சுகத்தையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்துவின் அமைதியினை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வை. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர்தான் இன்று நம் எல்லோரையும் பார்த்து திருத்தூதர்கள் 12 பேரும் எவ்வாறு என்னிடமிருந்து கற்றுக்கொண்ட இறைப்பணியை செய்தார்களோ அதே போல நீங்களும் ஒன்றிணைந்து வாழுங்கள், என்னுடைய கட்டளைகளை கடைபிடிங்கள் என்கின்ற அழைப்பினை கொடுக்கக்கூடிய அன்பு தெய்வம். செம்மறியின் விருந்திலே பங்கு கொள்ள வந்துள்ள நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் இருந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தம் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு தருவதாக. ஆமென். கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும். அகிலமும் படைத்த என் தலைவா, எடை நோக்கி வருவதே. கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும். அகிலமும் படைத்த என் தலைவா, எடை நோக்கி வருவதே. குருவிகள் பறந்திடும் நேரத்திலே
படகு தேடி செல்வதில்லை, நீரில் மீனினம் நீந்திடவே படகு தேடி செல்வதில்லை. ஞாலம் தாங்கும் எந்தன் இறைவா என்னை நாடுவதேனா, ஞாலம் தாங்கும் எந்தன் இறைவா என்னை நாடுவதே. கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும். காத்திடும் இமைகள் அருகிருந்தும் விழிகள் காண்பதில்லை, காத்திடும் இமைகள் அருகிருந்தும் விழிகள் காண்பதில்லை. நெஞ்சில் உன்னொளி நிறைந்திருந்தும் உள்ளம் ஏனோ உணர்வதில்லை, நெஞ்சில் உன்னொளிருந்தும் உள்ளம் ஏனோ உணர்வதில்லை. தவறி செல்லும் மாடு நாடி என்னை தேடுவதேனா, தவறி செல்லும் மாடு நாடி என்னை தேடுவதே. கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும். அகிலமும் படைத்த என் தலைவா என்னை நோக்கி வருவதே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியோட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு சேவிசாயும், உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு உம்மை செய்யும். அன்னையினுடைய பக்தர்களே, ஒரு சில அறிவிப்புகள். ஒவ்வொரு புதன்மையும் நடைபெறக்கூடிய அன்பின் விருந்திற்கு, அன்னதானத்திற்கு உங்களுடைய தாராளமான நன்கொடைகளை கொடுத்து செய்யுமாறு அன்போடு வேண்டிக் கொள்ளுகிறோம். சகாய அன்னையினுடைய பெயரால் சகாய மாதா அரங்கம் அமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த பணிக்காக உங்களுடைய தாராள உதவியை பெருந்தன்மையோடு கொடுத்து உதவி செய்யுமாறு அன்போடு வேண்டிக் கொள்ளுகிறோம். இன்று மாலை நம்முடைய பசிலிக்காவில் நடைபெறக்கூடிய 6:15 மணி திருப்பலியை மாதா தொலைக்காட்சியிலிருந்து பதிவு செய்வார்கள். அதை அடுத்த வாரம் புதன்கிழமை காலை 6 மணிக்கு ஒளிபரப்பு செய்வார்கள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய உலக மீட்பர் பசிலிக்காவினுடைய 145வது ஆண்டு பங்கு பெருவிழாவானது
வருகின்ற 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் துவங்க இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நவநாளும், அதனைத் தொடர்ந்து 27ஆம் தேதி வரை ஞாயிற்றுக்கிழமை வரை இந்த ஆசையையும் இறைவா சகாய தாயினுடைய பரிந்துரை ஜெபத்தால் இறைவனுடைய அருளை நிறைவாக பெற்றுக்கொள்ள அன்னையினுடைய பக்தர்கள், அன்னையினுடைய பிள்ளைகள் எல்லோரையுமே நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். எங்களுக்கு உங்களால் இயன்ற கொடைகளை நீங்கள் அன்போடு வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்த திருவிழா நாட்களிலே திருப்பலி கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்க விரும்பக்கூடியவர்கள் திருப்பலி காணிக்கையாக 150 கருத்துக்களை உடனடியாக பதிவு செய்து கொள்ளவும். அதே வேளையிலே இந்த திருவிழா வரியாக ரூபாய் 300 நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே திருவிழா வரியினையும் கொடுத்து உதவி செய்யுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். திருவிழா அழைப்புதல் தயார் நிலையில் இருக்கிறது. ஆகவே அன்னையினுடைய பக்தர்களும் அன்பிய பொறுப்பாளர்களும் பங்கு அலுவலகத்தில் பெற்று செல்லுமாறு உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, அன்னையினுடைய பெயரால் நடைபெறக்கூடிய இந்த சகாய மாதா அரங்கத்திற்கு தங்களால் இயன்ற பங்களிப்பை கடந்த வாரத்தில் கொடுத்தவர்கள்: அற்புதம் எலிசபெத் ராணி தர்மநாதபுரம் ரூபாய் 1000, அலெக்சாண்டர் ரூபாய் 500, பெயர் சொல்ல விரும்பாதவர் ரூபாய் 500, நித்யானந்தபுரம் ஜான் சகாயம் ரூபாய் 500, யாகப்படையான்பட்டி ஜேம்ஸ் எலிசபெத் ராணி ஜெனிஃபர் ரூபாய் 5000, கீரனூரை சேர்ந்த அருள் ஆரோக்கியமேரி ரூபாய் 1000, ஆல்பர்ட் சிசில் ரூபாய் 500, திருவரம்பூரை சேர்ந்த ஃப்ளோரா ரூபாய் 300, கீழ தேவதானத்தை சேர்ந்த ஜெசிந்தா ரூபாய் 1001, கைலாசபுரத்தை சேர்ந்த இனிய 500, துவாக்குடியை சேர்ந்த வேளாங்கண்ணி 1000, பெயர் சொல்ல விரும்பாதவர் 500, திருச்சி பஞ்சவர்ணம் அடைக்கலமேரி 100, பாலக்கரை விபாசினி ரூபாய் 200, பெயர் சொல்ல விரும்பாதவர் 500, ஃப்ளோமின்ராஜ் தங்கவேல் 500, பெயர் சொல்ல விரும்பாதவர் ரூபாய் 2000, போஸ்கோ ராயன் ரூபாய் 900, வாய்க்கால் மேற்தருவை சேர்ந்த ஜோசப் பவுலின் ரூபாய் 1000, பெயர் சொல்ல விரும்பாதவர் ரூபாய் 1000. இவர்களுக்கு நம்முடைய ஜபத்தினையும் நம்முடைய நன்றியினையும் தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இன்று வழங்கப்படக்கூடிய அன்பின் விருந்திற்கு தங்களால் இயன்ற நன்கொடைகளை கொடுத்திருக்கக்கூடிய குடும்பத்தார்: களியமங்கல கிராம மக்கள், இருதயபுரம் தோப்பு தெரு ஜோஸ்பின் சார்லஸ் குடும்பத்தார், தஞ்சையை சேர்ந்த ஆண்டனி பயஸ் குடும்பத்தார், வாழவந்தான்கோட்டையை சேர்ந்த ஜேபி ஃபைனான்ஸ் ரூபாய் 500, அம்மாப்பேட்டையை சேர்ந்த ஜோசப் எமல்டா மேரி ரூபாய் 1000, யாகப்படையான்பட்டியை சேர்ந்த திவோனா ஹார்வின் ரூபாய் 1000, பெரிய ஆலம்பட்டியை சேர்ந்த ஆரோக்கிய சபை ரூபாய் 200, திருச்சி ஆல்பர்ட் மரியா ரூபாய் 2000, வரகநேரி அக்ரஹாரத்தை சேர்ந்த கேரன் ரூபாய் 1000, எடம்பலப்பட்டி புதுரை சேர்ந்த சாந்தி ரூபாய் 200, பெங்களூரை சேர்ந்த ஆதினி மனோகரி ரூபாய் 500, பள்ளப்பட்டியை சேர்ந்த ஹம்மிஸ் ராஜா ரீனா ஜோகன் ரூபாய் 300, நவல்பட்டு பர்மா காலனியை சேர்ந்த செபாஸ்டின் அமுதா ராணி ரூபாய் 101, துரைசாமிபுரத்தை சேர்ந்த சந்தியாகு பாத்திமா 500, கருமண்டபத்தை சேர்ந்த யோவான் ரூபாய் 500, புரத்தாக்குடியை சேர்ந்த அந்தோணிசாமி ரூபாய் 500, அன்னை நகரை சேர்ந்த சேவியர் நிர்மலா ரூபாய் 1000, கேகே நகரை சேர்ந்த டொனால்ட் கேம்பில் ரூபாய் 1000, கூனி பஜாரை சேர்ந்த அமல்ராஜ் ஞானமணி ரூபாய் 200, திருச்சியை சேர்ந்த விக்டர் ஜோசப் லூர்து ரோசாலி ரூபாய் 2000. இவர்களுக்கு நம்முடைய நன்றியினையும் நம்முடைய ஜெபத்தினையும் தெரிவித்துக் கொள்வோம். தொடர்ந்து இந்த குடும்பங்களை நிறைவாக இறைவன் ஆசிர்வதிக்க வேண்டும் என்பதற்காகவும் வேண்டுவோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். இடைவிடா சகாய தாய்க்கு நபநாள் எடுத்து மகிழ்வரும் நாங்கள் அதே கண்ணியை கண்டு பாவித்தும் எங்கள் மீட்பின் மறையுண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஈடை
இடைவிடாசகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இடைவிடாசகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இடைவிடாசகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்தவரே வாழ்க என்று வானதூதரால் வாழ்த்தப்பட்ட அன்னையே, இறைமகனுக்கு தாயாகும் பேறு பெற்ற அன்னையே, இறைவனை எப்பொழுதும் பற்றி நீ சிறந்த நம்பிக்கை வாழ்வு வாழ்ந்தீரே. நாங்களும் உம்மை பின்பற்றி ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழ அன்புடன் எங்களை வழிநடத்தும். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்றுரைத்த மரியே, இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடவுளின் விருப்பத்தையே நிறைவேற்றி வாழ்ந்தீரே. நாங்கள் இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ எங்களை வழிநடத்தி அருளும். ஒவ்வொரு காரியத்திலும் இறை விருப்பத்தை அறிந்து எங்கள் வாழ்வை அமைத்து கொள்ள எங்களை வழிநடத்தும். இருநோக்கில் உறுதியாய் நிலைத்த தாயே, எல்லா வேளையிலும் இறைவனின் பராமரிப்பை சார்ந்து நின்றீரே. உம் ஒரே மகன் இயேசு சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்ட வேளையிலும் இறைவனில் உமது எதிர்நோக்கை இழக்காமல் இருந்தீரே. நாங்களும் இறை எதிர்நோக்கில் நிலைத்து வாழ வரம் பெற்று தாரும். சகாய தாயே அம்மா, எங்கள் ஏக்கங்கள், தேவைகள், கவலைகள் ஆகிய அனைத்தையும் உமது கைகளில் அளிக்கிறோம். உம்பலியாக மன்றாடும் எங்கள் ஜெபங்களை கேட்டு பரிவுள்ள இறைவன் எங்கள் தேவைகளை நிறைவேற்றி கவலைகளை போக்கி கண்ணீரை துடைத்து ஆறுதலும் நம்பிக்கையும் வழங்குவார் என நம்புகின்றோம். வாழ்வில் சோதனைகளையும் துன்பங்களையும் போராட்டங்களையும் சந்திக்கும் பொழுது மன உறுதியுடன் வாழ அருள் பெற்று தாரும். இறை தந்தையின் பரிவும் எங்கள் அன்பு தாயான உமது அரவணைப்பும் என்றும் உண்டு என்னும் எதிர்நோக்குடன் வாழ எங்களை வழிநடத்தும். வளர்ச்சி அடையாமல் இறை எதிர்நோக்கில் வாழ்நாள் முழுவதும் நிலைத்து வாழ வரம் பெற்று தாரும் தாயே. சகாய தாயே, எலிசபெத்துக்கு பேறுகால வேளையில் பணிவிட சென்றீரே. கானாவூர் திருமணத்தில் திருமண வீட்டார் மீது அன்பு மக்கள் கொண்டு அவர்களுக்காகவும் திருமகனிடம் பரிந்து பேசினீரே. தன்னலம் மறுத்து அன்புலம் கொண்டு வாழ எங்களை வழி நடத்தும். உம் அன்பு மகன் இயேசு சீடர்களின் காலடிகளை கழுவினார், மனித மாண்பை உணர செய்தார், மனித நேயத்தோடு வாழ பணித்தார். நாங்கள் ஒருவர் மற்றவரை ஏற்று மதிக்கவும் இறை சாயலை ஒவ்வொருவரிலும் கண்டு வாழவும் எங்களை வழிநடத்தும். யாரையும் தாழ்வாக கருதாமல் சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய மதிப்பீடுகளை பின்பற்றி வாழ நல்ல உள்ளத்தை தந்தருளும். மனித நேயத்திற்கும் அன்புக்கும் எதிரான பகை உணர்வு, வெறுப்பு, பொறாமை, பழிவாங்கும் எண்ணம் ஆகியவற்றை அகற்றி வாழ எங்களை புனிதப்படுத்தும். பகிர்ந்து வாழும் உள்ளமும் பகைவர்களையும் மன்னிக்கும் தாராள மனமும் தந்தருளும். உண்மைக்காக நீதிக்காக உழைக்க மன உறுதி தாரும். தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றவே வந்தேன் என்று உரைத்த உம் திருமகனை பின்பற்றி பிறருக்கு பணிபுரிவதில் நிறைவு கொண்டு வாழ எங்களை வழிநடத்தும். நம் அனைவருடைய வேண்டுதலையும் அன்னையானவள் கேட்பார். கண்டிப்பாக இறைவனிடமிருந்து ஆசையை பெற்றுக் கொடுப்பார் என்கின்ற நம்பிக்கையோடு எழுந்தின்று அன்னையை புகழ்ந்து பாடுவோம். தாயே மாமரி, இன்றும் சகாயம் தேடினோ. தாயே மாமரி, உலகமத்திசையும் மக்கள் போற்றி புகழரும் உமர் புதப்பட முன்வந்து நிற்கும். எங்கள்
எங்களை கண்ணோக்குவி தாயே மாமரி இன்றும் சகாயம் தேடினோ தாயே மாமரி. பெற்ற குழந்தையை தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று கூறிய அன்பின் இறைவா, எங்கள் இடைவிடா சகாய தாயின் பரிந்துரை வழியாக ஒவ்வொரு நாளும் எங்களை காத்து வழிநடத்தி வருவதற்காக எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருவையின் திருப்பலி அருள் அடையாளங்கள், பக்தி முயற்சிகள், நற்செய்தி ஜெப கூட்டங்கள் ஆகியவற்றின் வழியாக நீர் எங்களை சந்தித்து ஆசி வழங்கி வருவதற்காக எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நோயிலிருந்து நலம் தந்ததற்கும், ஆபத்துக்களிலிருந்து காப்பாற்றியதற்கும், பாவ வழிகளிலிருந்து மீட்டதற்கும், எங்கள் வாழ்வில் நீட எல்லா நன்மைகளும் எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் வியாபாரம் ஆகியவற்றை ஆசிர்வதித்ததற்கும், வேலை வாய்ப்பு தந்ததற்கும், திருமணங்கள் நல்ல விதத்தில் நடந்ததற்கும், குழந்தை பேறு கிடைத்ததற்கும், எங்கள் குடும்பங்களுக்கு செய்த பல்வேறு நிகழ்வுக்காகவும் எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தனிப்பட்ட வகையில் நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி கூறுவோம். அன்பின் இறைவா, அனைவரையும் அன்பு செய்து தம்மையே தியாக பலியாக்கிய இயேசுவை பின்பற்றி பிறருக்கு பணிவிடை புரிவதில் நிறைவு கண்ட மரியாவையும் பின்பற்றி நாங்கள் ஒருவரையொருவர் மதித்து அன்பு செய்து ஒருவர் மற்றவரின் நல்வாழ்வுக்காக உழைத்திட அருள் தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். மூன்று இறைவா, எங்கள் குடும்பங்களில் அன்புறவு நிறைவாயிருக்கவும், பிள்ளைகள் உடல் நலத்தோடு படிப்பிலும் பக்தியிலும் பண்பிலும் வளரவும், இளைஞர் இளம்பெண்கள் வேலை வாய்ப்பு பெறவும், தங்கள் திருமண வாழ்வை நல்ல விதத்தில் அமைத்து கொள்ளவும், எங்கள் குடும்பங்களில் சமாதானம் ஒற்றுமை என்றும் நிலவவும் அருள் தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் உழைப்பு, தொழில், வியாபாரம், நாங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள், நல்ல காரியங்கள் ஆகிய அனைத்தையும் ஆசிர்வதித்து பலனை தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் ஏற்படும் சண்டைகள், சச்சரவுகள், வன்முறைகள் ஆகியன ஒழியவும், ஒற்றுமை நிலைநாட்டப்படவும், ஒடுபடும் மக்கள் உரிமை வாழ்வு பெறவும், ஏழை எளிய மக்களின் வாழ்வு வளம் பெறவும் அருள் தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஒரு சில மணித்துளிகள் பக்தியோடு ஜெபிப்போம். நலமளிக்கும் ஜெபம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் இறைவன் இயேசு கிறிஸ்து உடல் நோயால், மனபாரத்தால், பாவ சுமையால் அவதிப்பட்ட மக்களை தேடிச் சென்றார். அவர்களை தம் திருக்கைகளால் தொட்டு வாழ்வு தந்தார். அதே இயேசு ஆண்டவர் நம்மை குணமாக்கி வாழ்வு தர இப்போது நம் நடுவே எழுந்தருளி உள்ளார். நாம் நலம் பெற்று வாழ நம் இடைவிடா சகாயத்தாய் நமக்காக எப்பொழுதும் மன்றாடுகிறார். கனானேய நூற்றுவ தலைவர் ஆகியோரின் நம்பிக்கையை நாமும் பெற்று நம் ஆண்டவர் நமக்கு நலம் அளித்த நல்வாழ்வு தர மன்றாடுவோம். நலமளிக்கும் நாயகனே எம் இறைவா, உம் திருமகன் இயேசு கிறிஸ்து உடல் நோயாலும், மனவேதனையாலும், பாவ சுமையாலும், வாழ்வின் பாரத்தாலும் துன்புற்ற அனைவரையும் தொட்டு குணப்படுத்தினார். மனதிற்கு மகிழ்ச்சி தந்து ஆன்மன் வழங்கினார். பரிவுணர்ந்த இயேசு பல்வேறு நிலையில் துன்புறும் எங்களையும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் கனிவுடன் கண்ணோக்கி உடல் நலம் அளித்து மன சமாதானம் அருளி ஆன்மநலம் வழங்க எங்கள் இடைவிடா சகாய தாயின் பரிந்துரை வழியாக நம்பிக்கையுடன் ஜெபிக்கின்றோம். ஆமென். சுமை சுமந்து சோர்ந்திருந்த ஏழை எளியவரை அன்பு செய்த ஆண்டவர் உங்கள் சுமைகளை போக்கி ஆசி வழங்குவாராக. ஆமென். 12 ஆண்டுகளாய் பெரும்பாட்டினால் வருந்திய பெண்ணுக்கு நலம் அளித்த இயேசு உங்கள் உடல் நோய்களை போக்கி நலம் கொடுப்பாராக. ஆமென். சக்கேயுவுக்கு சமாரிய பெண்ணுக்கும் பாவ மன்னிப்பு கொடுத்த இயேசு உங்களுக்கும் பாவ மன்னிப்பு கொடுத்த ஆன்ம நலன் அருள்வாராக. ஆமென். கடற்புயலை அடக்கி சீடர்களின் பயத்தை போக்கிய இயேசு ஆண்டவர் உங்கள் கவலைகள், பிரச்சனைகள், வேதனைகள் ஆகிய அனைத்தையும் போக்கி உங்களுக்கு ஆறுதல் வழங்குவாராக. ஆமென். நானே வாழ்வு என்று சொன்ன இறைவன் உங்கள் உழைப்பையும் தொழிலையும் வியாபாரத்தையும் நீங்கள் தொடங்கும் எல்லா நல்ல காரியங்களையும் ஆசிர்வதித்து வெற்றியும் நிறைவான வாழ்வும் தந்து உங்களை என்றும் காத்தருள்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசை வழங்குவாராக. ஆமென். இறை மக்களின் நம்பிக்கை அறிக்கை. அன்பு நிறை சகாய தாயே, நீர் இறைவனின் தாய். ஆகவே மனிதர் எல்லாருக்கும் சாதி மத வேறுபாடுகளை கடந்து நின்று
எங்கள் எல்லாரையும் அன்பு செய்கின்றீர் என்பதை நம்புகின்றோம். எங்கள் ஒவ்வொருவரின் நல்வாழ்விலும் உமக்கு அக்கறை என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம். எங்கள் ஏக்கங்கள், கவலைகள், வேதனைகள் ஆகியவற்றை புரிந்து கொள்ளும் தாயுள்ளம் உமக்கு உண்டு என்னும் நம்பிக்கையோடு உமது திருத்தலம் நாடி வந்துள்ளோம். எங்கள் வாழ்வின் பயணத்தில் எங்களோடு இருக்கின்றீர். சோர்வுற்றிருக்கும் வேளையில் எங்களை தேற்றுகின்றீர். வாழ்விழந்து தவிக்கும் நம்பிக்கை ஊட்டுகின்றீர். ஆகவே உமது அருள் துணையில் நம்பிக்கை வைத்து எம்மையே உம்மிடம் கையளிக்கின்றோம். என்றும் உமது அன்பின் பராமரிப்பில் நிலைத்து வாழ வரம் பெற்று தாரும். ஆமென். மிகவும் இரக்கமுள்ள தாய், உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைத்தருளும். கண்ணீர்களுக்கு அரசியான கன்னியே, நீர் அடைக்கலம் தருபவர் எனும் நம்பிக்கை எங்களை தூண்டுவதால் நாங்கள் உமது திருவடியை நாடி வருகின்றோம். பாவிகளாகிய நாங்கள் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு உம் திருமுன் காத்து நிற்கின்றோம். மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். பிறப்பு நிலை பாவமின்றி கருவுற்ற புனித மரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம். எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உம்முடைய திருமகனிடம் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ தூய கன்னி தாயே, உம்மை நான் நேசிப்பேன். ஊழியுள்ள காலமும் நான் உம்மை நேசிப்பேன். ஊழியுள்ள காலமும் நான் உம்மை நேசிப்பேன். மோட்சராக்கினி தன்னை பாக்களால் போற்றுவோ. வாக்கோடே உள்ளம் சேர வந்தனம் சாற்றுவோ. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில்
ஆண்டவர் இயேசுவினுடைய தெய்வீகமான இந்த பிரசன்னத்தில் நாம் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். இன்று முதல் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் தான் இதோ இந்த நற்கருணை பிரசன்னத்தின் வழியாக நம்ம மத்தியிலே இருக்கிறார். என் பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்னவர் தான் இதோ நம் மத்தியிலே இருக்கிறார். எத்துணை நன்று, எத்துணை நன்று, எல்லாரும் ஒன்றித்திருப்பது எத்துணை நன்று என்று சொல்லக்கூடிய ஆண்டவர் தான் நம் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். சங்கடத்தோடு வந்திருக்கிறார் சகோதரா, மனக்கலக்கத்தோடு வந்திருக்கிறாயா சகோதரி, வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்களையும் துயரங்களையும் பொறுத்து கொள்ள முடியாமல் அழுது கொண்டே இங்கு வந்திருக்கிறாயா? எல்லோரும் என்னிடம் பாருங்கள், உங்கள் அனைவருக்குமே இளைப்பாறுதலை நான் கொடுக்கிறேன் என்று சொல்லக்கூடிய இந்த ஆண்டவருடைய தெய்வீகமான பிரசன்னத்தில் தான் அன்புக்குரிய பிள்ளைகளை ஒன்று கூடி வந்திருக்கிறோம். நீங்கள் எதை கேட்டாலும் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். என்னுடைய ஆசி உனக்கு ஒருபோதும் குறைவுபடாது என்று சொல்லுகிறார். என்னுடைய ஆசி உனக்கு போதும் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, ஆண்டவரிடம், இந்த நற்கருணை ஆண்டவரிடம் நம்மையே முழுமையாக ஒப்புக்கொடு. இந்த நாள் முழுவதும் மட்டுமல்ல, இந்த வாரம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் ஆண்டவர் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஜெபிப்போம். இந்த இடைவிடா சகாய தாயினுடைய பரிந்துரை ஜெபம் நம் எல்லோரையுமே நல்ல விதத்திலே வழிநடத்த வேண்டும். நம் எல்லோருக்கும் தேவையான எல்லா விதமான ஆசிகளையும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக உருக்கத்தோடு இந்த வேளையிலே நாம் ஜெபிப்போம். நீ வருகையிலும் செல்கையிலும் உனக்கு நான் ஆசியை கொடுப்பேன் என்று சொல்லக்கூடிய ஆண்டவர் எந்த வேளையிலே நம்பிக்கையோடு ஜெபிக்க நம் எல்லோரையுமே அழைக்கிறார். குற்றுவ தலைவரை போல, கனானேய பெண்ணை போல, 12 ஆண்டுகளாக பெரும்பாட்டினால் அவதியுற்ற அந்த பெண்ணை போல நம்பிக்கையோடு ஜெபியுங்கள். கண்டிப்பாக நலவாழ்வு கிடைக்கும். உங்களை உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை தொட்டு ஆசிர்வதிப்பேன். உங்களை பலப்படுத்துவேன். உங்களுக்கு சக்தி கொடுப்பேன். உங்களுடைய உடல் நோயை, மன உளைச்சலை, மன காயங்கள் எல்லாவற்றையுமே நான் தீர்த்து வைத்து உங்களுக்கு மருந்தாக இருந்து உங்களுடைய காயங்களுக்கு கட்டுப்போட்டு உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமே முற்றுப்புள்ளி நான் வைப்பேன் என்று ஆண்டவர் நம் எல்லோரையுமே அழைக்கிறார். ஆகவே தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை உற்று பாருங்கள். ஆண்டவரிடம் தெண்டனிட்டு வழங்குங்கள். எவ்வாறு நூற்றுவ தலைவர் ஓடோடி வந்து முழந்தால் படியிட்டு, ஆண்டவரே, என் மகள் சாக கிடக்கிறாள், நீ வாரும், ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என்னுடைய மகள் குளமடைவாள் என்று சொல்வது போல நம்பிக்கை அறிக்கையை இந்த வேளையிலே நம்பிக்கையோடு சொல்லக்கூடிய பிள்ளைகளாக மாற வேண்டும். நம்பிக்கையோடு, மன உருக்கத்தோடு, பக்தியோடு இந்த நற்கருணை ஆண்டவரை உற்று பார்த்து ஜெபிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்விலே நலம் கிடைக்கும். நம்முடைய வாழ்விலே சந்தோஷம் கிடைக்கும். நம்முடைய வாழ்வுக்கு தேவையான மகிழ்ச்சி, மன நிறைவு கிடைக்கும் என்கின்ற உணர்வோடு தேவ பிள்ளைகளே, ஒரே ஒரு நிமிடம் எல்லாரும் இந்த நற்கருணை ஆண்டவரை உற்று பார்த்து நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய அத்துணை ஏக்கங்கள், அத்துணை எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையுமே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் விட்டுவிட மாட்டேன். உன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றுக்குமே முற்றுப்புள்ளி நான் வைப்பேன். நீ ஆரம்பிக்கக்கூடிய தொழிலிலே நான் வளர்ச்சியை கொடுப்பேன். உனக்கு மகிழ்ச்சியை கொடுப்பேன். உனக்கு சமாதானத்தை அருளுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே நம்பிக்கையோடு ஒரே ஒரு நிமிடம் மட்டும் நாம் ஜெபிப்போம். எல்லாரும் ஆண்டவரை உற்று பாருங்கள். சுகம் கொடுக்கக்கூடிய ஆண்டவர், நலமளிக்கக்கூடிய ஆண்டவர், எதிரிகளினுடைய சூழ்ச்சிகளை எல்லாம் விரட்டி அடைத்த ஆண்டவர், எல்லோருக்கும் ஆறுதலையும் அமைதியையும் கொடுக்கக்கூடிய ஆண்டவர் இதோ நம் மத்தியிலே இருக்கிறார். நம்மை தொடுகிறார், நம்மை ஆசிர்வதிக்கிறார். நம்முடைய உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை தொட்டு நம்மை குணப்படுத்துகிறார். நம்முடைய மன காயங்களுக்கு, மன உளைச்சலுக்கு மருந்தாக இந்த ஆண்டவர் இருக்கிறார். பிள்ளைகளே, நீங்கள் கவலைப்படாதீர்கள். உங்களை குறித்து நான் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஆண்டவரை பாருங்கள். இயேசுவே, இயேசுவே,
நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம் அப்பா. எங்களுடைய ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், கஷ்டங்கள், கவலைகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றையுமே உம்முடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். வெளியிலே சொல்ல முடியாத வேதனைகள் எல்லாவற்றையுமே மனசுக்குள்ளேயே வைத்து வைத்து ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையை உம்முடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இயேசுவே, எங்களை நீர் கைவிடுவதில்லை, எங்களை நீர் மறப்பதில்லை. எங்களுக்கு துணையாக நீர் இருக்கிறேன். எங்களை திக்கற்றவர்களாக நீர் விட்டுவிடுவதில்லை, அனாதையாக விட்டுவிடுவதில்லை. ஆதரவு கொடுக்கக்கூடிய தெய்வமாக நீர் இருக்கிறீர் என்பதனை உணர்ந்து கொண்டுதான் இதோ இந்த வேளையிலே நாங்கள் உருக்கத்தோடு ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய எங்கள் எல்லோரையுமே இந்த வேளையிலே ஆசீர்வதித்து எங்களுக்கு தேவையான கொடைகள் எல்லாவற்றையுமே கொடுத்து நாங்கள் மன நிறைவோடு வாழ, நிம்மதியோடு இருக்க, நல்ல உடல் சுகத்தோடு வாழ, எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர, எங்களுடைய எதிரிகளினுடைய சூழ்ச்சிகள் எல்லாம் முறியடிக்கப்பட, எங்களுடைய குடும்பங்களிலே இருக்கக்கூடிய மனக்கசப்புகள், பிளவுகள், வேறுபாடுகள் இவைகள் எல்லாமே நீக்கப்பட நீரே எங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று உருக்கத்தோடு ஜெபிக்கிறோம். இயேசுவே, நினைக்கக்கூடிய நல்ல காரியங்கள் அனைத்தும் நடக்க வேண்டும். எங்களுடைய பிள்ளைகள் நல்ல விதத்திலே படிக்க வேண்டும், நல்லதொரு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும், திருமண காரியம் கைகூட வேண்டும், குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும், உலக மீட்பரினுடைய திருவிழா சிறப்பான விதத்திலே நடந்தேறுவதற்கு தேவையான எல்லா விதமான கொடைகளையும் எந்த வேளையிலே உம் பிள்ளைகளாகிய எங்களுக்கு கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை பார்த்து உருக்கத்தோடு ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபம் கேட்டு அருள் புரியும் அன்பு தெய்வமே. ஆமென். அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுவதாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்தில் உம்முடைய பாடுகளை நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் வைத்து உணர்ந்து மகள அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம் அன்பு தாய் மரியாவை எங்கள் இடைவிடா சகாய தாயாக எங்களுக்கு தந்திருக்கின்றீர். உம் அன்னையின் வழியாக நீர் மகிமை பெற விரும்புகின்றீர் என்பதையும், அவர் வழியாக மன்றாடும் எங்கள் ஜெபங்களை சிறப்பாக கேட்டு அருள் புரிகின்றீர் என்பதையும் நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். வரலாற்று சிறப்புமிக்க இடைவிடா சகாய தாயின் படத்தின் முன்பாக எங்கள் தேவைகளுக்காகவும் மக்கள் அனைவரின் தேவைகளுக்காகவும் உருக்கத்தோடு ஜெபிக்கிறோம். மரியாவை போல் நாங்கள் வாழவும் அவருடைய அன்புமிக்க பரிந்துரையினால் எங்களுக்கு தேவையான அருள் வரங்களை பெற்றுக்கொள்ளவும் வரம் அருளும். சதா சகாய மாதா, சதா சகாயம் செய்யும் மாதா, தினந்தோறும் யாரும் வேண்டினாலும் இல்லை என்னாத மாதா, சதா சகாய மாதா. ஆதிபிதா ஆனவரின் அன்பான புத்திரியே, ஆதிபிதா ஆனவரின் அன்பான புத்திரியே, ஜோதி சுட தேவன் திரு தாயான உத்தமியே, சதா சகாய மாதா, சதா சகாயம் செய்யும் மாதா, தினந்தோறும் யாரும் வேண்டினாலும் இல்லை என்னாத மாதா,